அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, கலியுகத்தின் தெய்வமாக போற்றப்படுகின்ற அலங்கார கந்தன் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருளையும் திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 28ஆம் நாள் 13/8/2025 புதன்கிழமை. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. அற்புதமான நாள். சுபகாரியங்களை செய்வதற்கு இந்த கிழமைகளுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை, புதவாரம். அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அந்த புதன்கிழமை இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இப்பொழுது இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற நல்லூரானுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உற்சவ காலங்களிலே அங்கே நேரம் காலம் தவறாது நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் அனைத்துமே ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியதும். அது மட்டுமல்ல, அங்கே அந்த முருகப்பெருமானுடைய வீதி வலம் வருகின்ற பொழுது அங்கே தோளிலே சுமந்து வருகிறார்களா, நடந்து வருகிறார்களா என்று தெரியாமல் ஒரு ஆட்டம் அசைவு இல்லாமல் அந்த சுவாமியினுடைய வாகனத்திலே ஏறினால் சுவாமி வருகிறதா நிற்கிறதான்னு கூட தெரியாமல் இருக்கும். அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கூட்டத்திலே அந்த சுவாமி எவ்வாறு வருகிறாரோ அது வருவதும் தெரியாமல் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக ஆனந்தமாக அங்கே அந்த அடியார்கள் இவ்வாறு பக்தியோடு பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய நல்லைக்கந்தனுடைய உற்சவம். இந்த உற்சவத்தை கண்ணார கண்டு இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற அடியவர்களும் உண்டு. அவ்வாறு ஆலயங்களுக்கு வர முடியவில்லை, இயலாதவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள், அவர்களெல்லாம் இல்லத்திலே இருந்து பார்க்கின்ற முருகப்பெருமானுடைய இந்த உற்சவத்தை காணக்கூடிய வகையிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக இந்த 25 தினங்களும் காலை மாலை உற்சவங்களை நேரலையாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாழ் குழாநாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஏனைய கிராமங்களிலே, நகரங்களிலே, கொழும்பு தலைநகரிலே இருக்கின்ற அடியவர்களெல்லாம் கூட அங்கே சென்று பார்க்க முடியாவிட்டாலும் இல்லங்களிலே இருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நல்லூரானுடைய அலங்கார காட்சிகளை அங்கே அந்த நல்லூர் கந்தன் மட்டும் அழகல்ல, அங்கே எல்லாமே அழகுதான். அழகு என்றாலே முருகன்தான். அந்த முருகனுக்கு அழகு என்று பெயர். அழகு என்ற சொல்லுக்கு முருகு என்பது அர்த்தம். அந்த அழகே உருவான முருகப்பெருமான் அங்கே அந்த உற்சவத்தை நடத்துகின்ற சிவாச்சார குருமார்களை பார்த்தால் அவர்களும் முருகனை பார்த்த மாதிரி இருப்பார்கள். அழகாக இருக்கும். அங்கே பணி செய்கின்றவர்கள், அங்கே முருகப்பெருமானை தோளிலே சுமந்து வருகின்ற அடியவர்கள் எல்லோருமே இங்கே பக்திமயமாக அந்த ஆலயத்தினுடைய தனித்துவமான சிறப்போடு கூடியதாகவும்
அது மட்டுமல்லாமல் அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழை பணக்காரன், படித்தவர் படிக்காதவர், பெரிய பதவி, எந்த விதமான பாகுபாடுகளும் ஆலயத்துக்குள்ளே கிடையாது. அங்கே எவர் சென்றாலும், எந்த பெரிய கோடீஸ்வரன் சென்றாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ₹1 தான் அர்ச்சனைக்குரிய பற்றுச்சீட்டு. இது உலகிலே வேறு எங்கேயும் நாம் கேள்விப்படாத விஷயமாக இருக்கும். அந்த காலம் முதல் இன்று வரையிலே ₹1 தான் அர்ச்சனைக்குரிய பற்றுச்சீட்டு. எவரும் வழிபாடு செய்யலாம். நமக்கு ₹1000 கோயிலுக்கு கொடுக்க முடிகிறதா? ₹1000 கொடுத்தாலும் அந்த ₹1 டிக்கெட்டில் கொடுத்து விடுவார்கள். ₹100 கொடுத்தா 100 டிக்கெட்டு, ₹1 தான் டிக்கெட் அர்ச்சனைக்கு. அவ்வாறு ஒரு சிறப்பு. ஏனென்றால் எவராக இருந்தாலும் அங்கே வசதி உள்ளவர்கள் தான் அர்ச்சனை செய்யலாம். நமக்கெல்லாம் முடியாது என்று யாரும் எண்ண முடியாது. ₹1 அர்ச்சனை பற்றுச்சீட்டு எவரும் செய்து கொள்ளக்கூடிய வகையிலே, அதற்கு மேலே அங்கே பற்றுச்சீட்டு கிடையாது. அந்த வகையில் ஒரு சிறப்போடு கூடியது. நெல்லைக்கந்தனுடைய இந்த உற்சவ காலங்களிலே இந்த டான் குழுமத்தினர் நல்ல பணிகளை செய்து வருகின்றார்கள். இந்த சைவம் தழைத்தோங்க என்ற நிகழ்வை ஓம் தொலைக்காட்சி மூலம் மாணவ சமுதாயத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே இந்த நிகழ்வுகளின் நாமும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மனித உறவுகள் மனங்களிலே மகிழ்ச்சியானவையாக அமைவதற்கு சில தடைகள் எழுவது உண்டு. இந்த மனித உறவில் எழுகின்ற தடைகளில் காரணமாக அமைவதில் ஒன்று எரிச்சலாகும். ஒருவர் மற்றவரிலே எரிச்சல் கொள்ளுகின்றது. ஒருவர் மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பதினாலே தன்னை தாழ்த்தி அல்லது அடுத்தவர் உயர்ந்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது மனங்களில் எரிச்சல் மூழ்கின்றது. அது உறவுகளை பிரிப்பதற்கும் உறவுகளை சிக்கலாக்குவதற்கும் அமைதியின்மையை பிறப்பிப்பதற்கும் காரணமாக அமைகின்றது. ஏன் கணவன் மனைவி, சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று சாதாரணமாக அன்பாக நட்பாக பழகுகின்ற இந்த உறவுகளிலேயே இந்த எரிச்சல் என்கின்ற விடயம் அமைதியை கெடுக்கின்றது, சந்தேகத்தை உருவாக்குகின்றது, போட்டியை உருவாக்குகின்றது, அல்லது தாழ்வு மனப்பான்மைக்கு சிலரை தள்ளுகின்றது. ஆண்டவர் இயேசு ஒரு அழகான உவமையை எடுத்து சொல்லுகின்றார். அதாவது திராட்சை தோட்டத்து முதலாளி பலரை இந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அமர்த்துகின்றார். வேலைக்கு அமர்த்துகின்ற பொழுது அவருக்கு உரிய சம்பளத்தை நிர்ணயிக்கின்றார். ஒரு திராயினம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ₹1000 என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். ஒரு நாள் கூலி. இந்த தோட்டத்து முதலாளி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், பின்பு சில மணத்தியாலங்களின் பின்பும் மத்தியானமும் பின்னேரமும் கூட சிலரை வேலைக்கு அமர்த்துகின்றார். எல்லோருக்கும் நான் உனக்கு ₹1000 தருகின்றேன் என்று அவர் ஒத்துக்கொள்கின்றார். ஆனால் அவர் அந்த ஊதியத்தை கொடுக்கின்ற பொழுது மாலையிலே கடைசியாக வந்தவருக்கு ₹1000 கொடுக்கின்ற பொழுது காலையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் நினைத்தார் தங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று. ஆனால் அவருக்கும் ₹1000 கொடுக்கின்றார். அப்பொழுது முன்னே வந்தவர்கள் பின்னே வந்தவர்களுக்காக அவர்கள் மட்டிலே எரிச்சல் கொள்ளுகின்றார்கள்.
முறையிடுகின்றார்கள். ஒரு மணித்தியாலம்தான் வேலை செய்தவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றாய். நாங்கள் இந்த வெயிலிலே காலையில் இருந்து மாலை ஈராக வேலை செய்திருக்கின்றோம், எங்களுக்கும் 1000 ரூபாய். அவர்களையும் எங்களையும் ஒரே ஸ்தானத்திலே பார்க்கின்றீரே என்று முறையிடுகின்றார்கள், முணுமுணுக்குகின்றார்கள். அந்த வேளையில் இந்த தோட்டத்து முதலாளி சொல்லுகின்றார், உனக்கு 1000 ரூபாய் என்று நான் ஒத்துக்கொண்டேன், உனக்கு எதுவிதமான அநீதியும் செய்யவில்லை. இன்னும் ஒருவருக்கு நான் தாராளமாக இருக்கின்றேன் என்பதனால் நீ கவலைப்படுகின்றாய், உன்னோடு அவரை ஒப்பிடுகின்றாய். உன்னுடைய வேலைக்கு உனக்கு சம்மானம், உனக்கு ஊதியம் தந்திருக்கின்றேன். நான் மற்றவர்களுக்கு தாராளமாக இருக்கின்றேன் என்பதனாலே நீ முறையிடக்கூடாது, அது பிழையில்லை என்று சொல்லுகின்றார். அதாவது இறைவன் தாராள மனமுள்ளவர், அவர்களுடைய தகுதிக்கும் அப்பாற்பட்டதாக, எங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டதாக இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கலாம். அது இறைவனுடைய தாராள சிந்தை. ஆனால் மனிதர்களுடைய மனங்களாகி எங்களுடைய மனங்கள் எங்களிலும் பார்க்க மற்றவர்கள் உயர்ந்திருக்கக்கூடாது, படித்தவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் எங்களிலும் பார்க்க அடுத்தவர்கள் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அவர்களிலே எரிச்சல் வருகின்றது. ஆனால் இறைவனுடைய மனம் என்ன? எவருக்கும் அவர்களுக்கு மேலாக ஆசீர்வதிக்கின்ற அவருடைய தாராள மனம். எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் எங்களுடைய நல்ல உறவுகளிலே இந்த சந்தேகம் என்கின்ற தீமை நுழைந்து விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய நல்ல குணங்களை நாங்கள் பின்பற்றலாம், அவருடைய நல்ல முயற்சிகள் எங்களுக்கு பாடங்களை சொல்லித்தரலாம். மற்றவரிடமிருந்து நாங்கள் எதை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கலாமலே ஒழிய, நாங்கள் அவர்களோடு ஒப்பிட்டு எங்களை தாழ்த்தி அதன் விளைவாக அவர்கள் மீது நாங்கள் எரிச்சல் கொள்வதனாலே எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுகின்றது, துண்டிக்கப்படுகின்றது, நொந்து போகின்றோம். அதனாலே எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய நல்ல உறவும் பாதிக்கப்படுகின்றது. அதனாலே எங்களுடைய மகிழ்ச்சி இல்லாமல் போகின்றது. எங்கள் மத்தியிலே போட்டி மனப்பான்மை அதிகரித்து நாங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்கின்றதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். ஆகையினாலே இந்த இறைவன் எப்படி தாராள மனம் உள்ளவர்களாக இருக்கின்றாரோ, ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் எப்பொழுதும் மனிதனுடைய நடத்தையினுடைய அந்த கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அவையெல்லாம் எங்களுக்கு விசித்திரமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். ஒருவர் 5 மணிக்கு வந்தவருக்கு அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றது என்பது அவருடைய தாராள மனம். இறைவனுடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானது. மனிதர்களுடைய சாதாரண நடைமுறைக்கு அப்பாற்பட்டதாக இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார், தாராள மனம் உள்ளவராக இருக்கின்றார். அப்படி நானும் நீங்களும் அடுத்தவர்களை தாராள மனதோடு உற்று நோக்குவோம். அவர்கள் மீது எரிச்சல் பொறாமை கொள்ளாமல் நாங்கள் அவர்களை தாராள மனதோடு பார்த்து அவர்களை பாராட்டுவோம். அவர்கள் வாழ்க வளரக என்று அவர்களை நாங்கள் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இவ்வாறு நாங்கள் இறைவன் எங்களை பார்க்கின்ற அதே கண்ணோட்டத்தோடு நாங்கள் அடுத்தவர்களையும் பார்த்து தாராள மனமுள்ளவர்களாக வாழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது.
தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்தில் நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்க செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள்.
ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.